டிஆர்டிஓ உள்நாட்டிலேயே தயாரிச்ச BM-04 ஷார்ட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைலோட விவரங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க கைஸ். இதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு A2G டிஃபென்ஸ் தமிழ். ஹைதராபாத்தில் இருக்கிற காட்சி பவுனி மைதானத்தில் முதல் முறையாக BM-04 ஷார்ட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல் SRBM டிஆர்டிஓ காட்சிப்படுத்தியிருக்காங்க. இந்தியன் டிஃபென்ஸ் ரிசர்ச்சிங் நியூஸ் மீடியாவும் இதை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த BM-04ங்கிறது வந்து கைஸ் ஒரு துல்லியமான மிசைல். இதில் வந்து கைஸ் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. BM-04ங்கிறது வந்து கைஸ் டிஆர்டிஓவோட அட்வான்ஸ்டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல் ப்ரோக்ராம். BMனா வந்து கைஸ் பலிஸ்டிக் மிசைல். இந்தியாவோட ஹைதராபாத்தில் வந்து கைஸ் இந்த மிசைலை வந்து எப்படி செயல்படுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறாங்க. இதோட தொழில்நுட்பங்கிறது வந்து கைஸ் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா, நம்ம ஹைப்பர்சோனிக் ஒரு மிசைல் டெஸ்ட் பண்ணோம்ல, அந்த தொழில்நுட்பத்தை தான் இங்கேயும் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது நவம்பர் 16, 2024 டாக்டர் APJ அப்துல் கலாம் தீவில் இருந்து லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சோனிக் மிசைலை சோதனை பண்ணி பார்த்துருந்தோம். இந்த சோதனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. பல நாடுகள் வந்து நம்மளை திரும்பி பார்த்தாங்க, இந்தியா வந்து ஹைப்பர்சோனிக் மிசைலை வந்து வெற்றிகரமாக சோதனை பண்ணிட்டாங்கன்னு. இதுக்கு அடுத்தபடியாக இதே டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் நம்மளுக்கு வேணுங்கிறதுக்காக வந்து BM-04 மிசைலை வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம். இது வந்து கைஸ் இது ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைலாக இருக்க போது Mark 5 வேகத்தில் இதால் போக முடியும். இதோட ரேஞ்ச் வந்து கைஸ் 1500 கிலோமீட்டர் வச்சிருக்கு. இந்த BM-04ங்கிறது வந்து கைஸ் ஒரு ஹைப்பர்சோனிக் வேகத்தில் போகணுங்கிறதுக்காக இதில் வந்து 2 லெவல் சாலிட் இம்போஸ்ட்டை பயன்படுத்தியிருக்காங்க. அக்னி பிரைம் மிசைலையும் வந்து இந்த சிஸ்டத்தை தான் பொருத்திருக்காங்க. இதில் வந்து கைஸ் முக்கியமாக வந்து ஒரு ஸ்டேபிளான விங்ஸை பொறுத்திருக்காங்க. இதனால கைஸ் BM-04 வந்து ஒரு கிளைட் பண்ணுற திறனை வந்து அடையுது. அதே நேரத்தில் நிறைய இன்டர்செப்டார் மிசைல் வந்து கைஸ் ஹீட்டை மென்ஷன் பண்ணி தான் இன்டர்செப்ட் பண்ணுது. இதை வந்து இதோட ஹீட்டை குறைச்சி இதை வந்து ரொம்ப தூரம் கிளைட் பண்ணிகிட்டே போக முடியும். அதனால இந்த மிசைலை வந்து இன்டர்செப்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ். இந்த கிளைட் பண்ணுற ஃபீச்சர் இருக்கிறதுனால இந்த மிசைல் வந்து மெனியூபிலிட்டி பண்ண முடியும். இப்போ கைஸ் காட்சிப்படுத்திருக்கிற மிசைல் வந்து BM-04 மிசைல். இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து கைஸ் SRBM ஷார்ட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைலாக இது வந்து சொல்கிறாங்க. இதோட ரேஞ்ச் வந்து கைஸ் 1500 கிலோமீட்டராக இருக்குது. இது வந்து கைஸ் பல ஆப்ரேஷனுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் இதோட ரேஞ்சை குறைச்சி உருவாக்கியிருக்காங்க. இதில் இருக்கிற முக்கியமான ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் விங்ஸ். இந்த மிசைல் கைஸ் அதிக உயரத்தில் வந்து பறக்கும்போது இந்த மிசைலை வந்து ஸ்டேபிளாக வச்சிருக்கிறதுக்கு இந்த விங்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்மீடியட் 2/3 லெவல். இது வந்து கைஸ் சாலிட் ப்ரொபோசல் சிஸ்டத்துக்கும் ஒரு ரீஎன்ட்ரி வெஹிக்கிளுக்கும் நடுவில் வந்து இது இருக்கும். ரெண்டையும் ஜாயின் பண்ணுற பொருள் தான் கைஸ் இது. அடுத்தது கைஸ் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள். இது வந்து கைஸ் ஒரு வாரடியும் எடுத்துகிட்டு போக முடியும். அதே நேரத்தில் வந்து இதால் துல்லியமாக தாக்குதல் பண்ண முடியும். அடுத்தது கைஸ் மிசைல் BM-04 மிசைலோட ரேஞ்ச் 400 கிலோமீட்டர்லேருந்து 1500 கிலோமீட்டர் வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம். இந்த மிசைலில் கைஸ் என்னென்ன நேவிகேஷனை யூஸ் பண்ண முடியும்னு பார்க்கலாம். சேட்டலைட் நேவிகேஷன் யூஸ் பண்ணலாம், GPS யூஸ் பண்ணலாம், IRNSS இந்தியன் ரீஜனல் சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம். இது வந்து கைஸ் இந்தியாவிலேயே ரெடி பண்ணாங்க. இது ரெடி பண்ணதுக்கான ஹிஸ்ட்ரி எல்லாம் ரொம்ப பெருசு கைஸ். அந்த ஹிஸ்ட்ரி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடலாம். அடுத்தது கைஸ் மிசைலோட ஸ்பீடு. இதால் வந்து ஹைப்பர்சோனிக் ஸ்பீடில் போக முடியும். Mark 5க்கு மேலே இதால் போக முடியும் கைஸ். அடுத்தது கைஸ் மிசைலோட மாஸ். இந்த மிசைலோட மொத்த வெயிட்டு கிட்டத்தட்ட 11500 கிலோ வந்து இதால் எடுத்துகிட்டு போக முடியும். இந்த ஃபீச்சர்ஸ் BM-04 மிசைலை இந்தியாவோட ராக்கெட் படையில் வந்து இணைக்குது. இது ஒரு முக்கியமான மிசைலாகவும் மாற்றுது. இந்த ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் கைஸ் சூப்பர் மெனியூபிலிட்டியும் பண்ண முடியும். அதே நேரத்தில் வந்து ஹைப்பர்சோனிக் வேகத்துலையும் இதால் போக முடியும் கைஸ். இந்தியாவோட ராக்கெட் படையில் வந்து இது இணையிறது இந்தியாவோட ராக்கெட் படைக்கு வந்து ஒரு முக்கியமான மிசைலாக இது மாறப்போகுது கைஸ். ஓகே கைஸ், இந்த மிசைலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை, குட் நைட்.